மூகாம்பிகை கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்டு புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தரிசனத்திற்கு பிறகு தனது காரை தானே ஓட்டிக்கொண்டு புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம், விவரிக்கலாம். தமிழக முதலமைச்சர் தற்பொழுது மூகாம்பி அம்மன் கோவிலிலே வழிபாடு நடத்திவிட்டு மங்களூருக்கு செல்ல உள்ள நிலையில் மங்களூருக்கு தன்னுடைய காரை தானே இயக்கி செல்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தனியார் பாதுகாவலர்களும் அவரோடு இருக்கின்றார்கள். என்றாலும் கூட தன்னுடைய காரை தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களே இயக்கி செல்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய தலைமையிடமாக இருக்கும் தலைமைச் செயலகத்தில் இதே போன்று ஒரு முறை முதலமைச்சர் காரை இயக்கி பார்த்திருந்தார். அதாவது அரசு துறைக்கு கார்களை வழங்கும் பொழுது தலைமைச் செயலக வளாகத்திலே அதை ஓட்டி பார்த்து அந்த கார்கள் நல்ல நிலையில் இருக்கின்றதா என்பதை சோதித்து அறியக்கூடிய தமிழக முதலமைச்சர் கோவிலில் வழிபாடு நடத்தி முடித்த பிறகும் மங்களூருவுக்கு காரை இயக்கி செல்கின்றார் என்று சொல்லும் விதமாக தற்போது தனது காரை அவரே ஓட்டி செல்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் இந்த வழிபாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சில சிறப்பு பூஜைகளை எல்லாம் தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்க முடிந்தது. அந்த சிறப்பு பூஜைகள் எல்லாம் நிறைவடைந்த பிறகு தமிழக முதலமைச்சர் தன்னுடைய காரை அவரே ஓட்டி செல்கின்றார். மூகாம்பி அம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தி முடித்த பிறகு அவர் காரை இயக்கி செல்வது முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முதலமைச்சர் வரும் பொழுதே அந்த காரை இயக்கி வந்திருக்கலாம். ஆனால் கோவிலுக்கு வந்து வழிபாடு நடத்திவிட்டு தேசிய கொடி பொருத்தப்பட்ட அந்த காரை அவர் இயக்கி செல்வது பல விஷயங்களை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் இந்த கோவிலுக்கு வருவதும் வழிபாடு நடத்துவதும் வழக்கமாக இருந்து வருகின்றது. கோவிலுக்கு அவர் வருகின்றார் என்பதை தெரிந்து அந்த கொல்லூர் பகுதியிலே நிறைய பேர் ஒன்று கூடியிருந்து அந்த மாநிலத்திலும் கூட திரைப்பட ரீதியாக தமிழக முதலமைச்சருடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். கர்நாடகத்தினுடைய பெங்களூர், மங்களூர் உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் அவருடைய திரைப்படங்கள் பல நாட்கள் ஓடியது உண்டு. எனவே அந்த அடிப்படையில் அவருக்கு ரசிகர் பட்டாளம் அங்கும் உண்டு. எனவே அவர்கள் பலரும் திரண்டு நின்று அவரை பார்த்து வரவேற்றிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கிறோம். முதலமைச்சர் வழிபாடு நடத்தி முடித்த பிறகு தன்னுடைய காரை அவரே இயக்கி செல்கின்றார் என்பது ஒரு வகையில் முக்கியத்துவம் கொண்டதாகவும் பார்க்கப்படுகின்றது. எனவே இன்னும் சற்று நேரத்திலே அவர் என்னென்ன பூஜைகள் மேற்கொண்டார் என்ற ஒரு விவரமும் கூட வெளியாகக்கூடும். ஏனென்றால் இந்த கோவிலை பொறுத்தவரை மங்களூர் அருகில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலை பொறுத்தவரை சிறப்பு பூஜைகள் செய்வதற்கு பெயர் பெற்ற ஒரு கோவிலாக இருக்கின்றது. அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்காக சிறப்பு யாகங்களை எல்லாம் பலரும் இந்த கோவிலில் செய்வது வழக்கம். எனவே தமிழக முதலமைச்சர் தன்னுடைய அரசியல் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக தன்னுடைய வெற்றியை நிலைபெறச் செய்வதற்கும் ஏற்ற முறையிலே இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு நடத்தி இருக்கின்றார் என்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. கோவிலில் வழிபாடு நடத்தி முடித்த பிறகு இப்பொழுது தேசிய கொடி பொருத்தப்பட்ட காரை அவரே இயக்கி செல்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். மங்களூர் விமான நிலையத்தை பொறுத்தவரை இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. எனவே சிறிது தூரம் அவர் அந்த காரை ஓட்டி செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் அவருக்கு பின்பாக வருகின்றன என்பதையும் பார்க்கின்றோம். முதலமைச்சருடைய இந்த பயணத்திட்டத்தை பொறுத்தவரை 3 நாள் பயணமாக அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றார். டெல்லியில் பல முக்கிய சந்திப்புகளை மேற்கொண்டார். டெல்லியில் அவர் இருந்த பொழுதே திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தோடு தற்போது தோழமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டோம் என்ற ஒரு அறிவிப்பினை அதிரடியாக வெளியிட்டார்கள். அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றார். மத்திய அரசோடு இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கின்றோம். கடந்த ஆட்சி காலத்தை போன்று இல்லாமல் இந்த ஆட்சியிலே மத்திய அரசினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான அந்த நிலம் கையகப்படுத்தல் உள்ளிட்ட துறைகளிலே தமிழக அரசு தன்னுடைய பங்களிப்பை வழங்கும் என்றெல்லாம் உறுதிபட பிரதமரிடம் முதலமைச்சர் எடுத்து கூறியிருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.